Hello friends, today we'll be discussing about elderly depression. So elderly depression என்ன முதியவர்களில் வரும் மனச்சோர்வு என்ன அதோட அறிகுறிகள் என்ன அதற்கான மருத்துவ முறைகள் ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட என்னென்ன இருக்கு எப்படி நம்ம வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் எப்படி ட்ரீட் பண்ணலாம்ங்கிறத வந்து இன்னைக்கு வந்து பார்ப்போம். ஸோ மனச்சோர்வு அதாவது டிப்ரெஷன் வந்து எல்லா வயதினர்களையும் வரலாம். பட் எக்ஸ்ட்ரீம் யங் ஏஜ் குரூப் அதாவது ரொம்ப இள வயதினர்கள்லையும் ரொம்ப முதுமையில வர்றதும் லைக் சில தன்மைகள் சில அறிகுறிகள் வந்து மாறுபட்டது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து வெறும் எல்டர்லி டிப்ரெஷன் அதாவது முதுமையில வரக்கூடிய டிப்ரெஷன் பற்றி மட்டும் பார்க்க போறோம். ஸோ அதாவது வந்து சைக்கேட்ரியில வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதாவது ஏடிபிக்கல் டிப்ரெஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ உதாரணமாக வந்து நார்மலா டிப்ரெஷன் வந்துச்சுன்னா எப்பவும் சோர்வா இருப்பாங்க, முன்னாடி வந்து பிடிச்ச விஷயங்கள் பாட்டு கேட்கறது, மற்றவங்கள்ட்ட பேசுறது, இல்லை ஏதாவது பிடிச்ச செயல்களை செய்யறது, இதுலலாம் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்காது. அப்புறம் எப்பவுமே வந்து டயர்டா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அதுக்கு பிறகு வந்து பசி கம்மியா இருக்கும், மற்றபடி உடல் எடை கம்மியாகலாம், இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் இருக்கு. பட் முதுமையில வரக்கூடிய டிப்ரெஷன் வந்து கொஞ்சம் மாறுபட்டது. ஏன்னா சரி, யூஸ்வலா வந்து நம்ம வந்து ஓல்ட் ஏஜ் அதாவது முதுமைனாலே என்ன நினைப்போம், கொஞ்சம் ஓகே வயசாயிடுச்சு, கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, டயர்டாக இருப்பாங்க, முன்னாடி அளவுக்கு எனர்ஜி லெவல் இல்லைன்னா ஓகே முதுமையினால் இருக்கலாம். அதாவது மனசோர்வினால் வரக்கூடிய அறிகுறிகளை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா இதெல்லாம் வந்து முதுமையோட அறிகுறி அப்படின்ட்டு ஈஸியாக வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டேர்ம் இருக்கு, அதாவது ஏஜிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலாக வரக்கூடிய மற்ற பிரச்சனைகளையும் அதாவது வயது சார்ந்த பிரச்சனைன்னு சொல்லி இக்னோர் பண்றது. அதாவது சும்மா லைக் வயசாயிட்டாங்க, இப்போ அவங்ககிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கறது, வயசாயிட்டாங்க அதனால தான் வந்து தனியா இருக்காங்க, வயசாயிட்டாங்க அதனால அவங்களால வேலை செய்ய முடியல, மற்ற விஷயங்களை வந்து செய்ய முடியல, வயசானனால தான் தனியா இருக்காங்க, எல்லார்ட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது வந்து ஒரு தவறான அப்ரோச். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட், அதாவது வந்து மனசோர்வோட அறிகுறிகள் எதர் டிபிக்கல் சிம்டம்ஸ் இல்லைன்னா ஏடிபிக்கல் சிம்டம்ஸ். ஏடிபிக்கல் ஆசிசைட் என்னன்னா வந்து சிலர் வந்து என்ன சொல்றது, அதிகமா பசிக்கிறது, அதிகமா தூங்குறது, சில விஷயங்களை வந்து லைக் அதிகமா சாப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து ஏடிபிக்கலா வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எனி சேஞ்ச் லைக் நார்மலா ஒரு வாழ்க்கை முறை இருக்கு, அதுல இருந்து வரக்கூடிய எந்த மாற்றங்களையும் நம்ம வந்து அப்ரோச் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட முக்கியமா வந்து சில நேரம் இந்த மனசோர்வு பதட்டத்தோட அறிகுறி வந்து அதிகப்படியான கோபம், எரிச்சல் எல்லாம் கூட இருக்கலாம். ஆக்சுவலி அவங்க உள்ள வந்து சஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மகிட்ட வந்து நம்ம வந்து பார்க்கும்போது என்னடா அடிக்கடி கோவப்படுறாங்க, இவங்ககிட்ட போய் யார் பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா இந்த மாதிரி தன்மை இருக்கும்போது நம்ம வந்து தே ஆக்சுவலி நீட் அவர் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா முதுமையில வந்து மற்ற நோய்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதாவது டயபெட்டிஸா இருக்கட்டும், ஹை பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், பார்க்கின்சோனிசமாக இருக்கட்டும், இல்லை பல விதமான உடல் உபாதைகளும் அதற்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்கலாம். ஸோ டைரக்டா இந்த கூடல இருக்க இந்த கோமார்பிடிட்டிஸ் அதாவது இந்த இல்னஸ்னாலையும் அவங்களுக்கு வந்து டிப்ரெஷனுக்கான சான்சஸ் அதிகமாகுது. அதுக்கு பிறகு இதோட ட்ரீட்மெண்ட் வழியா வந்து அவங்க எடுக்கக்கூடிய மெடிகேஷனோட சைடு எஃபெக்டாகவும் டிப்ரெஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காமன்லி யூஸ் பண்ற மெடிகேஷன்ஸ் இந்த பிபிக்கு எடுக்கிற மெடிகேஷன்ஸ், அதுக்கு பிறகு வந்து சுகருக்கு எடுக்கிற மெடிகேஷன்ஸ், மெட்ஃபார்மின், இதெல்லாம் கூட have some chance of increasing the chances of depression. பட் இதை பற்றி ரொம்ப ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. கூடல இருக்கிற இல்னஸ்க்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இன் அடிஷன் அதாவது மனநலம் பேணுறதுக்கும் அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி உங்க வீட்டில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த தன்மைகளோட வந்து தென்பட்டாங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்க பக்கத்துல இருக்கிற சைக்கியாட்ரிஸ்ட் இல்ல எங்களை வந்து காண்டாக்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எப்ப நீங்க வந்து டிப்ரெஷன் அதாவது மன அழுத்தம், பதட்டம், இந்த மாதிரி நோய்களை வந்து நீங்க வந்து ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து ஓல்ட் ஏஜை வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா அவங்களால வாழ முடியுது. வயதான பிறகு அவங்களால வந்து சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதை விட முக்கியமா மற்ற நோய்களுக்கு வந்து அவங்களால ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும், யாருக்கும் பாரம் இல்லாம
அவங்க வந்து தே கேன் பி a வெரி ப்ரொடக்டிவ் மெம்பர் ஆஃப் த சொசைட்டி. ஸோ இதனால முதுமையில வரக்கூடிய டிப்ரெஷனை ட்ரீட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்கும். தேங்க்யூ.